காயத்ரி ஒரு புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர். ஒரு நாள் தனக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. பழைய காட்டில் இருக்கிற 150 வருடங்கள் பழைய ஒரு பங்களாவில் போட்டோ ஷூட். அவள் தனியா போறதுக்கு பயமா இருந்தாலும் சம்பளம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால சம்மதித்தாள். பங்களா அமைதியாக இருந்தது. உள்ளே ஒரு சில்லென்று காற்று. சுவர் முழுக்க பழைய படம், சில மாதவிடாய் தடயங்கள் போல பழுப்பு நிறம், எல்லாம் வேற மாறி இருந்தது. அந்த இடத்தில் அவங்க போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காயத்ரி ஒரு ஓரத்தில் நின்று படம் பிடிக்கிறப்போ கேமராவுக்குள் மட்டும் ஒரு நிழல் தெரிகிறது. சிவா பின்னாலே யாரும் இல்லை என்று சொல்றான். அவள் ஓரமா போய் பார்த்தாள். ஒரு உருவம் அவளை கூப்பிடும் மாதிரி ஒரு பொண்ணு நின்று இருந்தாள். அவள் மேல் பார்க்க அந்த நிழல் இல்லை. அந்த பங்களா முன்னாடி ஒரு ஜமீன்தாருடைய வீடு. ஜமீன்தாரை ஒரு பெண் காதலிக்க மறுத்ததால் அவளை அந்த பங்களாவில் ஒரு அறையில் கட்டி வைத்துவிட்டு உயிர் போகும் வரை அடைத்து வைத்தனர். அந்த அறை இன்னும் பூட்டப்பட்டுதான் இருக்கிறது. அந்த அறைதான் இப்ப நிழல் வந்த இடம். அந்த அறையை காயத்ரி திறக்கிறாள். என்னை உயிரோடு புதைத்தார்கள். அந்த டைரியை கிழித்து காயத்ரி பார்க்கிறாள். அட, திடீரென வாசலில் அந்த நிழல் அவளையே போல இருந்தது. அவங்க வெளியே போக முயற்சிக்கிறாங்க. கதவுகள் தானாக அடைத்து. அடுத்த நாள் ஒரு செய்தி. புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர் காயத்ரியும் அவரது உதவியாளர் சிவாவும் வனத்தில் காணாமல் போனார்கள். இதுபோன்ற திரில் கதைகளுக்கு குமரேசன் கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.